ஆட்சி அமைத்து இருக்கலாம் என்று கணிப்பு வெளியாகியுள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்தது. இதன் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் சனிக்கிழமை வெளியானது. இதில் பாஜக 48 இடங்களில் வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சி அமைக்க இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 22 இடங்களில் வென்றது. ஆனால் அக்கட்சியின் தலைவரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி சட்டமன்ற தொகுதியில் 4089 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா ஜங்புரா தொகுதியில் 675 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். சென்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக அரசை வீழ்த்துவதற்காக பல கட்சிகள் ஒன்றிணைந்து இந்திக் என்ற கூட்டணியை தொடங்கின. இதில் காங்கிரஸ் பிரதான கட்சியாக இருந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியும் அங்கம் வகித்தது. ஆனால் சில காரணங்களால் இந்தி கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி விலகியது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியே போட்டியிட்டன. இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி இந்தி கூட்டணியில் இருந்து டெல்லியில் போட்டியிட்டிருந்தால் சுமார் 15 தொகுதிகளில் கூடுதலாக வென்றிருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. டெல்லியின் பாத்லி, சத்ரபூர், கிரேட்டர் கைலாஷ், ஜங்புரா, கஸ்தூரிபா நகர், மணிப்பூர், மால்வியா நகர், மௌரௌலி, முஸ்தபாபாத், நாங்கோல் ஜாட், புதுடெல்லி, ராஜேந்தர் நகர், சங்கர் விஹார், திமர்பூர், திரிலோக்பூரி ஆகிய 15 தொகுதிகளில் இரு கட்சிகளும் இணைந்து வெற்றி பெற்றிருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. இதனால் பாஜக 33 தொகுதிகளிலும் இந்தி கூட்டணி 38 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைய வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.